பொதுவாக லைஃப் பார்ட்னர் மேஷத்துக்குன்னு இல்லை, எல்லா ராசிக்குமே நமக்கு அப்படியே எதிர்மறையான குணங்கள் கொண்டவங்க தான் அமைவாங்க. ஜோதிட ரீதியாகவும் அதுதான் உண்மை. ஒரு ராசிக்கு 7ஆம் ராசி தான் துணைவி. அப்படி இருக்கும்போது மேஷத்துக்கு 7 சுக்கிரன், அப்படியே எதிர்மறை குணங்கள் கொண்டவங்க. மேஷம் பேசவே மாட்டாங்க, மனைவி பேசிக்கிட்டே இருப்பாங்க. மனைவி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, காதலிப்பாங்க. அதாவது மேஷத்துக்கு காதலிக்க தெரியும், ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. நான் எக்ஸ்பிரசிவ் தான் மேஷம். இப்போ ஒரு படைத்தளபதி என்ன பண்ணுவார், வீட்டில் உட்காந்து காதலிச்சிட்டே இருக்க மாட்டார்ல. நான் ஒரு ராஜாவுடைய மனைவி ராணி, தளபதியோட மனைவி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அலங்காரம் பண்ணணும், கணவர் தான் அவங்களுக்கு உலகம். அப்படி ஒரு மனைவி தான் அமைவாங்க. ஒரு 40-45க்கு மேலேயும் வேலைக்கு போகிறவங்க, அதாவது திருமணமாகி 40 வயசு வரை வேலைக்கு போகலாம், அதுக்கப்புறம் என் மனைவி வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிற மேஷம்லாம் இருக்குது. இறுதி காலத்தில் மேஷத்தோட இறப்பு வந்து மனைவி இல்லாமல் இருக்கிறது இல்லை சார். ஒரு 95% மனைவி நல்லா கணவரை பார்த்து அனுப்புறது தான் மேஷம். அந்த பிராப்தம் மேஷத்துக்கு 100% உண்டு. மனைவியால் வருமானமும் உண்டு. இன்னொன்று, வாழ்க்கை துணையோட தாய் தந்தை, மைத்துனர்கள்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையோட சகோதரர்களால் பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறது மேஷம். திருமணமாய் உடனே நல்லாயிருக்கும், மனைவி மூலியமாக இன்கம் எல்லாம் வரும், கொடுத்ததுக்கு டபுளாக இழக்கிறது மேஷம். சரிங்களா? ஒரு 10,000 நம்ம வாங்குகிறோம், ஏதோ அவங்க விருப்பப்பட்டு தராங்கன்னா திரும்ப 1,00,000 கொடுக்குறது மேஷம். அவங்களோட ரிலேஷன்ஷிப் மேக்ஸிமம் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதாவது மாமனார் மாமியார் மைத்துனர்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப அடி வாங்குறது மேஷத்துக்கு தான். இது ஒரு ட்ராபேக். அப்புறம் மூத்த சிப்ளிங், இளைய சிப்ளிங், திருமணம் முன்னாடி வர ஒரு தங்கச்சி, மேஷத்துக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி வர அப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங்கை நம்ம பார்க்கவும் முடியாது. அதே ஒரு அந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போகவும் அப்படியே 100% ரிவர்ஸாக மாறுறது மேஷத்துக்கு தான். மூத்த சிப்ளிங்கால் ஓரளவு மேஷத்துக்கு பண வரவு தன வரவு உண்டு. அதே நேரத்தில் மனக்கசப்பும் உண்டு சிப்ளிங்ஸால்.